ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது navarasam. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் நல்ல ஃப்ரெஷ் தேங்காவை திருவி வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி கொரன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு நம்ம ரொம்ப ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்க வேண்டாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வைக்காதீங்க, கட் பண்ணி வைக்காதீங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப குழையாது. இந்த மாதிரி போட்டு வெங்காயத்தையும் வெண்டைக்காவையும் போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கிக்கலாம். இதை ரொம்ப கறியை வதக்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி எதுக்கு விடுறோன்னா அந்த வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பை எடுத்துரும். அதுக்காக தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். தேங்காவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே கொஞ்சம் கடைசியில் சேருங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டே சேர்த்தா இன்னும் வழுவழுன்னு ஆகிடும். இப்போ உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் அவியல் ரெடி ஆகிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இது நீங்கள் நல்லா சூடாக சாதத்துக்கு கூட, வெறும் சாதத்துக்கு கூட போட்டு விரவி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் கூட எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக வர்றது வரைக்கும் நீங்கள் அதை குக் பண்ணுங்கள். சூப்பரான வெண்டைக்காய் அவியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.